ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் எப்படி வீட்டிலேயே குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு மிளகாத்தூள் வச்சு நீங்கள் எல்லா குழம்புமே வெஜ் நான்வெஜ் எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆல் பர்பஸ்ங்கிறது எப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தோட நம்ம குழம்பு வைக்கிற இதுக்கு எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாமே இது எங்கள் அம்மா ஸ்டைல். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சென்னையில் இப்படி தான் அரைப்போம். அம்மாவோட ஸ்டைல் மிளகாத்தூள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து இந்த ஒரு மிளகாத்தூள் வச்சே நீங்கள் வந்து எல்லா குழம்பும் வச்சிடலாம். நான்வெஜ்ஜுக்காக இருக்கட்டும், வெஜ்ஜுக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நீட்டு மிளகா 1 கிலோ எடுத்துருக்கேங்க. இது வந்து தனியா வந்து 1 கிலோ, மிளகு சீரகம் 50 எடுத்துருக்கேன், கடுகு 50, வெந்தயம் வந்து 25 கிராம் போதும். இது 50 கிராம் பேக்கெட். இது உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 50 கிராம் டம்ளர். இதில் வந்து ஃபுல்லாக வரல. இதை வந்து இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து 50 கிராம் சீரகம் போட்டுக்கிறேன். மிளகு 50 கிராம், கடுகு 50 கிராம். பாருங்கள், இது வந்து குவான்டிட்டி வந்து இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நம்மளுக்கு அரை கிளாஸ்க்கு இது 50 கிராம் வருது. ஸோ மிளகுலாம் கொஞ்சம் பெரிய சைஸ்னால கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிச்சிது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக 100 டம்ளர். இதில் வந்து அரை டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் கரெக்டாக இருக்கு. பாருங்கள், சின்ன இதுவாக போட்டால். வெந்தயம் 25 கிராம், கடலைப்பருப்பு வந்து இந்த கிளாஸ்லேயே நான் வந்து 1 ஃபுல்லாக போடுறேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வறுக்க மாட்டாங்க, அப்படியே தான் வந்து அரைப்பாங்க. வெயிலில் நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே அரைப்பாங்க. இப்போ பாருங்க, துவரம்பருப்பு இந்த கிளாஸ் நான் 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து மிளகு 50 சீரகம் 50 போட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 100 மிளகு 100 சீரகம் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வீட்டில் வந்து வயசானவங்க இல்லை வந்து அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டானது. துவரம்பருப்பு நான் வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ 200 கிராம். அது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கு தேவையானது. அம்மா வந்து வறுக்கலாம் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இது அப்படியே நம்ம நல்லா வெயிலில் மொறுன்னு காய வச்சு நம்ம போய் அரைச்சிட்டு வர வேண்டியதான் மாவு மில்லில் கொடுத்து. ஸோ இன்னொன்று, இதில் வந்து நாங்கள் சுக்கோ, மஞ்சள், அரிசி இதெல்லாமே அம்மா கூட போட மாட்டாங்க. சில பேர் அதை போட்டும் செய்கிறாங்க. பட் நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு செய்கிறனால அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு இதுவாக இருக்காதனால நாங்கள் சுக்கு போட மாட்டோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைல் நான் உங்களுக்கு காமிக்கிறது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கும். இது பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் மாடியில் வந்து பாருங்கள் காய வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பை எதனா இருந்தால் கூட இந்த மாதிரி பிரித்து அது மேலே நீங்கள் காய வச்சிடலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து எதுவும் கவர் எதுவும் பார்க்கணும் தேடணும்னு அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இப்போ நம்ம அந்த தட்டில் வச்சுருந்தது இது நான் கீழே வச்சு இங்கே மண் பறக்குதுன்றதுனால, ஏன்னா இங்கே மொட்டை மேலே பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் மண் பறக்கனால ஒரு ஹைட்டான ஒரு இது மேலே வச்சு நான் இந்த தட்டை வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம மிளகாத்தூள் காய வைக்கணும். பிக்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில பேர் வறுத்து செய்வாங்க. அந்த மெத்தட் நான் இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப பிக்னஸ்க்கான ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நல்லா காயிற வெயிலில் போட்டு வச்சோம் அப்படின்னா, நம்ம இது இன்றைக்கி காயிற வெயிலில் வந்து கண்டிப்பாக ஈவினிங்காக அரைச்சிடுற அளவுக்கு தான் இருக்குது. சரியான வெயில் காயுது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மிளகாத்தூள் நம்ம வைக்கிற டப்பாங்களை வந்து இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சோன்னா உங்களுக்கு வண்டோ இல்லை எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது காயட்டும். இங்கே ஏன்னா மேலே புறா வரும்ன்றதுனால நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் கீழே போகும்போது இது மேலே ஒரு ஷால் போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு புறா வராது. நல்லா மெலிசான துணி போடும்போது ஈஸியாகவும் காஞ்சிரும். இது பாருங்கள், புறா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் ஷால் போட்டு கீழே போகிறேன். ஸோ இதுலேயும் நான் போய் ஷால் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு வந்து இதையும் ஷால் போட்டு மூடி வச்சுட்டு கீழே போகலான்னு. இப்போ
பாருங்கள் இந்த இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அவங்க அங்கேயும் கொஞ்சம் ஆற வச்சு கொடுத்தாங்க. இங்கே பக்கத்தில் எனக்கு மிஷின் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டி ஆற வைக்கணும். ஏன்னா வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கருப்பாக போயிடும். வெயில் நல்லா காஞ்சனால இன்றைக்கி காஞ்சிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது, சரியான வாசனை. ஃபேன் போட்டுலாம் ஆற வச்சிடாதீங்க பிகினர்ஸ், மூக்கில் ஏறி வந்துடும். தள்ளி நின்று முட்டி போட்ட மாதிரி உட்காந்து. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து இந்த சூட்டோட மூடி பிகினர்ஸ்க்கு இது நான் சொல்கிறது, சூட்டோட மூடி வச்சிங்கன்னா கருப்பாயிடும் மிளகாத்தூள். இது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே, அப்படியே சாப்பிட போல வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிளகாத்தூள் வாசனை. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுட்டு எடுக்கும் போது ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டதை அப்பப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டீல் டப்பாவில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கூட இல்லை ஈரம் போடக்கூடாது. இந்த மாதிரி கரண்டி ஒன்று உள்ளே வச்சுருங்க. வேண்டதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு காலியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இது நியூவாக இப்போ மேரிடான கப்பல்ஸ்க்குலாம் சொல்கிற விஷயம் இது.